வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரிடையே காரசார விவாதம். பாலியல் வழக்கில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்க மாட்டோம், அது தங்களுக்கு தேவையில்லை எனவும் மு.க. ஸ்டாலின் உறுதி. பொள்ளாச்சி விவகாரத்தில் 12 நாட்கள் கழித்துத்தான் எஃப்ஐஆர் போடப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சபாநாயகரிடம் நாளை அதற்குரிய ஆதாரத்தை சமர்ப்பிக்க தவறினால் இபிஎஸ் சொல்லும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என சவால். சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் திட்டவட்டம். பாஜக ஆளும் மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆளுகிற மாநிலத்தை விட இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே பெண்கள் தான் அதிகம் பேர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்று காலையிலே கூட அதை இன்னும் வேகப்படுத்தக்கூடிய வகையில் சட்டப்பேரவையில் குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வழிவகை. 8ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதல் வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர். பெரியார் பற்றிய சீமானின் கருத்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும். சீமான் மீதான புகாரில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்கள் தந்தை பெரியார் குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக புகார். தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது சீமான் மீது வழக்கு பதிவு. பெரியாரை அவமதித்ததாக தமிழ்நாடு முழுவதும் சீமான் மீது இதுவரை 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு. பல்வேறு அரசியல் கட்சிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் வடலூர், நெல்லை, கோவை உள்ளிட்ட ஊர்களில் வழக்கு. அறிவிலிகளின் அவதூறுகளால் பெரியார் புகழை மறைக்க முடியாது. பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானுக்கு அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் கண்டனம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களுக்கு மட்டும் தமிழக அரசு அனுமதி அளிக்காதது ஏன் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி. பொங்கல் பண்டிகையையொட்டி 500 ரூபாய் கூடவா தமிழக அரசால் வழங்க முடியாது? ஆளுநர் ஆர்.என். ரவி உடனான சந்திப்புக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி.
அனைத்து மாநிலங்களுக்கும் 2024 டிசம்பர் மாதத்திற்கான வரி பகிர்வை விடுவித்தது மத்திய அரசு. உத்தரப்பிரதேசத்திற்கு அதிகபட்சமாக 31,039 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு 7,057 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்க சட்ட முன் வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் ஐ. பெரியசாமி. ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பதாக அதிமுக, பாமக அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படும் ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் வழக்கு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். தொடர்ந்து புலன் விசாரணை நடத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிதி மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தேவநாதனின் 280 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கம். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். முதல் நாளில் சுயேட்சைகள் பலர் மனு தாக்கல். பல்கலைக்கழகங்களில் மாநில அரசின் உரிமையை பறிக்கும் UGC அறிவிப்பை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக பதாகை ஏந்தி மாணவர் அணியினர் முழக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் போராட்டம் நடத்தி கைதான அதிமுகவினருக்கு நிபந்தனை ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும். மாவட்ட நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொங்கல் தொகுப்போடு 2000 ரூபாய் வழங்க கோரிய பாஜக மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது. மீண்டும் அவசர வழக்காக எடுக்க முறையீடு செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என பாஜக நிர்வாகிக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. திருச்சி நம்பர் 1 டோல்கேட் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் அடித்து கொலை. நாய் குறைத்த விவகாரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வெறிச்செயல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டில் 125 சவரன் நகை கொள்ளை. சம்பவம் குறித்து திருவெண்காடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் 10ஆம் ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழா தொடக்கம். வண்ண வண்ண பலூன்களை பறக்கவிட்டு காட்சிப்படுத்தியதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் களை கட்டிய மஞ்சு விரட்டு போட்டி. ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று கண்டுகளிப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மலையிலிருந்து உருண்டு விழுந்து பெண் யானை பலி. பாறை மேல் இருந்து சரிந்து கீழே விழுந்த நெஞ்சை பதற வைக்கும் காட்சி வெளியானது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஓட்டை உடைசல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக வெளியாகும் வீடியோ குறித்து விசிக கேள்வி.
அதிகாரிகள் கவனக்குறைவு காரணமாகவே பழுதான பேருந்துகள் அனுமதிக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். அங்கே பேருந்துகள் உடைந்து ஓடுகிறது, கண்ணாடி இல்லாமல் ஓடுகிறது, படிக்கட்டு தொங்குகிறது என்றெல்லாம் செய்திகள் அவ்வப்போது எதிர்மறையாக வருகிறது. அது பழுதாகி பணிமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய படத்தை கூட அவ்வப்போது அப்படி பிடித்து ஊடகங்களில் செய்தியாக்குகிறார்கள். ஏப்ரல் மாதம் 500 புதிய மின் பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் 3004 புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் விளக்கம். இவன்தான் அந்த சார் என்ற பதாகைகளுடன் சட்டப்பேரவை வளாகத்தில் கோஷம் எழுப்பிய திமுக எம்எல்ஏக்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் 5வது நாளாக யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து வந்த நிலையில் பதிலடி. கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க அரசு தனி கவனம் செலுத்தப்படும் என இபிஎஸ்க்கு அமைச்சர் ஏவா வேலு பதில். (2002) சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விடுதலை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்தது சென்னை சிறப்பு நீதிமன்றம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரும் வழக்கிலிருந்து நீதிபதி விலகல். வழக்கில் 2 நபருக்கு வழக்கறிஞராக ஆஜராக உள்ளதால் விசாரிக்க முடியாது என நீதிபதி K. விஸ்வநாதன் மறுப்பு.